வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. ஏற்கனவே குமரி கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இடைப்பட்ட பகுதியில், மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டது எனலாம். இந்த காற்று சுழற்சி வடகிழக்கு காற்றையும் கிழக்கு காற்றையும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் ஊடாக, தென் மாவட்டங்கள் ஊடாக ஈர்த்த காரணத்தினால இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக தெற்கு டெல்டா, நாம் கால அறிக்கையிலே சொல்லியிருந்தோம், கடலூரில் மழை தொடங்கி இருக்கிறது, மயிலாடுதுறையில் தொடங்கி இருக்கிறது. படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக தெற்கு டெல்டாவில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உண்டு. இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கணும், ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கொடுமுடி பகுதி வரைக்கும் ஆங்காங்கே கொடுமுடியில் கூட கொடுக்கிறது. ஆனால் உள்ளே வலுவாக இல்லை, டெல்டாவில் வலுவாக இருந்தது. திருவாரூருக்கு தெற்கே, நாகப்பட்டினம், திருவாரூர், நீடாமங்கலத்து தெற்கே தான் இந்த மழைப்பொழிவு நன்றாக அமைந்தது இன்றைக்கு. இதில் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழை, நல்ல மழை, கனமழை. திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை, இந்த பகுதியை விட வேதாரண்யம் தான் மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கும். கண்டிப்பாக கோடியக்கரையில் சுமார் 12-15 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கோடியக்கரையில், வேதாரண்யத்தில் விட்டு விட்டு கனமழை பொழிந்தது. ஒரு மணி நேரத்தில் பெய்யக்கூடிய, அரை மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு கூட சுமார் 5-10 என்று இருந்திருக்கும். ஆகவே இன்றைய மழைப்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு 18-20 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, கொடுத்திருக்கலாம். அடுத்தபடியாக தலைஞாயிறு பகுதிகளிலேயும் அதேபோல் மழை. திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, வாய்மேடு, இன்னும் பார்த்தீங்கன்னா இப்படியே திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, இதெல்லாம் கனமழை. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, கீழையூர், திருப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை, வேளாங்கண்ணிக்கு தெற்கே தான் அதிக மழை இன்றைக்கு. இந்த காற்று இணைவு, அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது வெப்ப நீராவி, முழுமையான வெப்ப நீராவி இல்லை. ஏன்னா கடலில் வருவது கிழக்கு கடலிலிருந்து, அதாவது தென்சின கடலிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு காற்று. அந்த கிழக்கு காற்று கடல் நீராவியை கொண்டு வந்து வேதாரண்யத்தில் ஏற்றுகிறது. வேதாரண்யம் மட்டும் இல்லை, தெற்கு டெல்டாவிலே, நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியில் ஏற்றுகிறது. வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியும் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியில் ஏறி, இரண்டு காற்றும் குளிர் நீராவி வெப்ப நீராவியை குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி, சில நிமிடங்களிலேயே நிறைய மழை பொழிவு. விட்டு விட்டு பெய்தாலும் இந்த விடும் நேரம் குறைவாகத்தானே இருந்திருக்கும், ஆனால் பெய்த நேரம் வலுத்த பெய்திருக்கும். அதாவது இந்த பருவமழை தொடங்கியதிலிருந்து வேதாரண்யம் பகுதியில் இன்றைக்கு தான் அதிகபட்ச மழைப்பொழிவு பதிவாயிருக்கும். ஏற்கனவே ஒரு 9 சென்டிமீட்டர் பெய்தாலும் அது வேதாரண்யம் மட்டும்தான். ஆனால் இன்றைய மழைப்பொழிவு முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் வரைக்கும் கிடைத்திருக்கிறது. திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு, திருப்பூண்டி, கீழையூர் போன்ற பகுதிகளில், திருக்கோளை உட்பட. ஆனால் வேதாரண்யம் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தகட்டூர்லாம் கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் பெய்திருக்கும். அதே போல் திருத்துறைப்பூண்டி 10 சென்டிமீட்டர் வரை கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் 8 சென்டிமீட்டராது கிடைத்திருக்கும். அடுத்தபடியாக இந்த மழைப்பொழிவு தற்பொழுது வேதாரண்யத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவு இன்று மாலையுடன் நிறைவடையும். அதாவது இன்றைக்கு பெய்யும் மழை இந்த மாலையுடன் நிறைவடைந்து பிறகு குளிர் வந்துவிடும் என்பதனால இந்த காற்று வெப்ப நீராவி உள்ளே ஏறாது. என்ன செய்யும், நேரடியாக குளிர்காற்று மட்டும் ஏறும். வெப்ப நீராவி கடற்பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதிகாலையில் இப்பொழுதே மன்னார் வளைகுடா, பாக்ஜலசிந்தி பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது கோடியக்கரை முனைக்கு தெற்கே இனிமேல் மழை பொழியும். யாழ்ப்பாணம் பொழியும். யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை, கோடியக்கரை முனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த பாக்ஜலசிந்தி பகுதி, அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட அந்த கடற்பகுதி, அப்படியே ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், ராமேஸ்வரம் பகுதி வரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவில் நல்ல மழை இருக்குது. அப்படியே கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கிழக்கு கரை, அதாவது 4 முக்கு ஊற்று உண்டுங்க. இன்றைக்கி நேற்றைக்கே 4 முக்கு ஊற்றில் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. 2வது 3வது நாளாக இன்றைக்கும் 4 முக்கு ஊற்று உண்டு. நாளைக்கும் 4 முக்கு ஊற்று உண்டு. ஊற்று, மாஞ்சோலை மற்றும் காக்காச்சி எல்லாம் நாளைக்கும் உண்டு, இன்றைக்கும் உண்டு. ஏற்கனவே பெய்து கொண்டு இருக்கும். இன்றைக்கு இரவும் பெய்ய இருக்கிறது.
அப்படி கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை கடலோரம், தஞ்சாவூர் கடலோரம், ஏற்கனவே திருவாரூர் கடலோரம், தஞ்சாவூர் கடலோரம் இப்போ ஓய்ந்து விட்டு மீண்டும் அதிகாலையில் தொடங்கும். நாளை அதாவது 18ஆம் தேதி இந்த சுற்றின் மழை வடகடலோரம் 17ஆம் தேதி நிறைவடையும் என்று இந்த மழைப்பிடிப்பு தொடங்கும் போதே சொல்லிட்டோம். தென் மாவட்டங்களுக்கு 18, வட மாவட்டங்களுக்கு 17 சொல்லியிருந்தோம். வட மாவட்டங்களுக்கு 17 நிறைவடைந்து விட்டது. நிறைவடைந்தாலும் நாளை அதிகாலையில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் மழை இருக்கலாம். லேசா கண்டிப்பாக மயிலாடுதுறையில் இருக்கும். நாம் என்ன சொல்லியிருக்கோம், டெல்டாவில் 18ஆம் தேதி, டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் 18ஆம் தேதி வரை மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இன்றைக்கு குறைவான மழைப்பிடிப்பு இருக்கும். இந்த சுற்றில் மழைப்பிடிப்பு நேரடியாக காற்று மேற்கு நோக்கி அது பயணிக்காத காரணத்தினால பொதுவாக அதோட பாருங்கள், நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தால் வலுவான நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போயிருக்கணும். ஆனால் கரையேறாமல் இலங்கை சுற்றி, இலங்கை மீது ஏறி அப்படியே மன்னார் வளைகுடா வழி குமரிக்கடலை சுற்றி போகிறதுனால இங்கே இந்த சாதாரண காற்று கூட ஏறவில்லை, சுற்றி செல்கிறது எல்லாமே. ஆகவே இப்பொழுதும் அது லட்சத்தீவிட்ட வந்திருந்தால் கூட நேரடியாக போகும். லட்சத்தீவிற்கு தெற்கே இருக்கிறது. ஆகையினால அது வழித்தடம் எப்படி இருக்கிறதுனா, காற்றோட வழித்தடம் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, குமரிமுனை வழியாக போகுது. ஆகவே இரு காற்று இணைவும் இந்த தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் தான் இருக்கிறது. இப்போவும் நாளை அதிகாலையில் மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில், காரைக்கால் பகுதியிலையும், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம், மயிலாடுதுறை கடலோரில் நாளை அதிகாலை மழை இருக்கும். கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு கடலோர பகுதிகளில் மழை இருக்கும். வேளாங்கண்ணி, நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு கடலோரத்தில் கண்டிப்பாக இருக்கும். மேலும் தலைஞாயிறு ஒன்றிய கடலோரம், அதாவது வெள்ளப்பள்ளம், வானவன் மாதேவி, புஷ்பவனம், பெரிய குத்தகை, நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோர பகுதி எல்லாமே இருக்கும். அதே போல் நாளை காலை ஒரு 10-11 மணி அளவில் டெல்டாவின் உள்பகுதிக்கும் நல்ல மழை இருக்குது. நாளை மாலை வரையும் இந்த சுற்றின் மழை டெல்டாவிற்கு இருக்கிறது. அதாவது திங்கட்கிழமை 18ஆம் தேதி மாலை வரை டெல்டாவிற்கு மழை இருக்கிறது. பிறகு அதாவது இன்றைக்கு இரவு தென்கடலோரம் இருப்பது போல் நாளை இரவில் மீண்டும் தென்கடலோரம், தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். ஆனால் தென் மாவட்டத்தின் உள்பகுதியை விட தென் மாவட்ட கடலோர பகுதி கனமழை பொழிவு இருக்கும் 2 நாளைக்கு. கன்னியாகுமரி, ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம், புதுக்கோட்டை கடலோரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் இதெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். தெற்கு டெல்டா மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்ட கடலோர பகுதி இன்னும் 2 நாளைக்கு இருக்குது. நாளை டெல்டா மற்றும் இது கடலோர பகுதிக்கு 2 நாள் இருக்குது. அதாவது 19ஆம் தேதியும் வேதாரண்யம் மழை இருக்கும். 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வேதாரண்யம், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரம் மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரியோட கிழக்கு ஓரம், வங்கக்கடலோர கன்னியாகுமரி பகுதி இங்கே மழை இருக்கும். ஆக நாளை ஒரு நாள் டெல்டாவிற்கு, நாளைய மறுநாள் வரை தென் மாவட்டம், குறிப்பாக தென்கடலோரத்துக்கு இருக்கும், நல்ல மழை இருக்கும். தென்கடலோரத்திற்கு 2 நாளைக்கு இருக்கும். நாளை மறுநாள் 19ஆம் தேதி வரை இருக்கிறது. தென்கடலோரத்திற்கு 20ஆம் தேதியும் இருக்கும். கடல் ஓரத்திற்கு, அதாவது கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி, தூத்துக்குடி கடலோரம், திருநெல்வேலி கடலோரத்திற்கு வரக்கூடிய 20ஆம் தேதியும் மழை இருக்கும். கடல் ஓரத்தில் மட்டும், உள்ளே வராது. டெல்டாவின் உள்ளே நாளையுடன் நிறைவடையும் இந்த மழை. அடுத்த மழை எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 22, 23, 24ஆம் தேதி. அடுத்தது 22, 23, 24ஆம் தேதி காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வரை இருக்கிறது. அந்த காற்று சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை, லேசான மழை, மிதமான மழை பொழியும். வானம் மேகம் சூழும். வரக்கூடிய 19, 20, 21ஆம் தேதி பகலிலே வெயிலும் தெளிவான வானமும் இருந்தாலும், கருமேகங்கள் சூழ்ந்தாலும் பெரிய அளவிலே மேகமூட்டம் இருக்காது. ஆனால் இரவிலே குளிர் வந்துடும். காரணம், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு குளிர்காற்றை இருக்கும். குளிர்காற்றும் வலுவாக இருக்காது, கொஞ்சம் குளிர் வரும். ரொம்ப பெரிய குளிர் இருக்காது, அளவான குளிர் இருக்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய 22, 23, 24ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய காற்று சுழற்சியை காரணமாக வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக இழுக்கும். கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று 2 வரும். கிழக்கு காற்று வெப்பநீராவி, அளவான வெப்பநீராவி, அதிக வெப்பநீராவி இல்லை, அளவான வெப்பநீராவி, குறைந்த வெப்பநீராவி. வடகிழக்கிலிருந்து வரக்கூடியது, இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடியது, அருணாச்சல பிரதேசத்திலிருந்து வரக்கூடியது குளிர் நீராவி. அந்த காற்று
அது அருணாச்சல பிரதேசம் மட்டும் இல்லை, இமயமலை ஒட்டிய பகுதியிலேருந்தே வந்து வங்கக்கடலில் இறங்கி வரும் இந்த காற்று குளிர் நீராவி. இந்த நீராவி ரெண்டும் தமிழ்நாட்டின் அனைத்து கடலோரத்திலும் ஏறும் என்பதனால லேசான மிதமான மழைப்பொழிவு இருக்கும். லேசான மிதமான மழைப்பொழிவு 22, 23, 24. பெரிய மழை, கனமழை, தொடர் மழை எல்லாம் எனக்கு இருக்காது. ஆனால் கருமேகங்கள்லாம் சூடும், ஆங்காங்கே பெய்யும், ஓடு மேகங்களாக இருக்கும், பாசிங் க்ளவுட்ஸாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் மழை 22, 23, 24ஆம் தேதி. அது கடலோர மாவட்டங்கள் எல்லாமே இருக்கும். எல்லா கடலோரம், டெல்டாவிற்கும், வடகடலோரம், தென்கடலோரம், எல்லா கடலோரம் இருக்கும். 22, 23, 24. 24ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாகும். அதே நேரத்தில் வங்கக்கடலில் 22ஆம் தேதி 18ஆம் தேதி நாளை அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி 22, 23 அது உருவாகி ஏற்கனவே நாம் சொன்னது தான். 18, 19 மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி அதே இடத்துல இருந்து 20, 21 கீழடுக்கு சுழற்சியாக மாறி அதே இடத்துல அது தாழ்வு நிலையாக மாறும். கொஞ்சம் மேற்கு நோக்கி வந்து, அதாவது சுமார் 1900 கிலோமீட்டரில் உருவாகி 300 கிலோமீட்டர் மட்டும்தான் நகரும். எவ்வளவு நாள்? 4-5 நாள். அதே நேரத்தில் தாழ்வு நிலை என்பது தாழ்வு பகுதியாக 24ஆம் தேதி உருவாகும். 1400 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகும். அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல் மார்க்டு லோ பிரஷர், அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 1200 கிலோமீட்டர் தொலைவில் 25ஆம் தேதி உருவாகும். எல்லாமே 2 டிகிரி 3 டிகிரியில் தான் உருவாகும், நிலநடுக்கோட்டை ஒட்டி. இதை எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிலநடுக்கோட்டை ஒட்டி உருவானால் நிலநடுக்கோட்டில் இருக்கக்கூடிய நீராவியை, அங்கேயே வரக்கூடிய நீராவி காற்றை அங்கிருந்தபடியே தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டே இழுத்துக்கொண்டே வரும். இழுக்க தொடங்கியதென்றால் தொடர்ந்து வரத்து இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், 2 டிகிரி 3 டிகிரியில் உருவாகும். அந்த இடத்துல 2 வட அச்சரேகையில் உருவாகி பிறகு 3 வட அச்சரேகை, பிறகு 4 வட அச்சரேகைன்னு வந்து 8 வட அச்சரேகை கன்னியாகுமரிக்கு நேராக உள்ள அந்த அச்சரேகை, அதாவது கன்னியாகுமரி வராது, இலங்கைக்கு கிழக்கே இருக்கும். அந்த அச்சரேகையில் வந்து அப்படியே 10 அச்சரேகைக்கு வரும். 9, 10 அச்சரேகையில் தான் அது வந்து மிக நெருக்கமாக வரும். 9, 10 அச்சரேகை என்பது வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நெருக்கமாக வரும். எப்போ? நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேல்மார்க்கில் 25ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக 26ஆம் தேதி உருவாகும். 600 கிலோமீட்டர் தொலைவில் இலங்கைக்கு கிழக்கே சுமார் இலங்கைக்கு மிக நெருக்கமாக திரிகோணமலை அருகே வருவது வந்து 27ஆம் தேதி. 27ஆம் தேதி திருகோணமலை அருகே வரும். 28ஆம் தேதி கரையை கடக்கும். இது கரை கடந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தொடக்க நிலை புயல், ஆரம்ப நிலை புயல், அதாவது சுமார் ஒரு 85 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தான். கஜாவோட ஒப்பிடாதீங்க. கஜா 250 கிலோமீட்டர் விட்டு விட்டு வீசிய காற்று. ஆகவே அது வேறு இது வேறு. சில நேரங்களில் இதையெல்லாம் ஒப்பிடுறதுக்கு கொஞ்சம் இல்லை, ஏன்னா ரெக்கார்டு புறமாக வேறு இருக்குது. ஆனால் அனுபவித்தவர்கள் தெரியும், அது 250 கிலோமீட்டர் வேகம் இருக்கும், 225க்கு குறையாமல் இருந்திருக்கும், 200 கிலோமீட்டர் இருந்திருக்கும் பரவலாகவே. அந்த காற்று அல்ல இது. அதில் 3இல் 1 தான். இது சாதாரண வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய காற்று போல் இருக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் இதனால் பெரிய சேதம்லாம் இருக்காது, காற்று சேதம் இருக்காது. இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை நான் வந்து தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுப்பீங்கிறதுனால தான் எதையுமே அந்த காற்று சேதம் பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்கிறதில்லை. எதுவுமே காற்று பற்றிய அச்சம் இப்பொழுதுக்கு எதுவும் வேண்டாம். இப்பொழுது நமக்கு தேவை மழை. எதுக்கு சொல்கிறேன்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து அந்த காற்றை எடுத்து வருகிற காரணத்தினால மழை பொழிவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது டெல்டாவில் கரைந்தால் டெல்டாவில் மட்டும் இல்லைங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா மாவட்ட கடலோர பகுதிகளுக்குமே, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை வரைக்கும் உள்ளே இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பாதிக்கும் மழை. கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதீத மழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை. ஆகவே முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே கொஞ்சம் காற்றும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன்னா கரையை தொட்டுகிட்டே வரும். சரி, அப்பட்டு அங்கே காற்று இருந்தால் இங்கே காற்று இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் காற்றுன்னு சொன்னால் உடனே கஜாவுக்கு போயிடுறீங்க. ஆகவே தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கிறீங்க. தேவையான முன்னெச்சரிக்கை எடுப்பது கிடையாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இந்த சாதாரணமான காற்று என்பது அதையும் இதையும் ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவு. அதில் 3இல் 1 தான் என்பதை புரிந்து கொள்ள. 4இல் 1ன்னு வச்சிங்க, அப்படி வச்சிங்க, 3இல் 1 தான். அந்த அளவுக்கு குறைவான வேகம் கொண்ட காற்று. ஆனால் மழை அதிகமாக இருக்கும்.
ஆனால் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அந்த நாளில் சொல்லணும். தேவையில்லாத இந்த நாளிலே உட்காந்துட்டு பீதி அடைஞ்சிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, நிறைய பேர் பயணங்கள் வெளியூர் அந்தந்துன்னு போயிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, முன்கூட்டியே அவங்க இந்த போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, டூர் போகிறாங்கிறாங்க, போயிட்டு 29ஆம் தேதி வருவாங்கிறாங்க. சுப நிகழ்வு வச்சுருக்காங்க. சில நேர் பார்த்தீங்கன்னா சில விழாக்கள் வைக்கிறாங்க, சில நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் அந்த நேரத்தில் நிச்சயமாக அதை ஒத்தி வைக்க வேண்டாம். அந்த நாளில் 26ஆம் தேதி மாலை தொடங்கும் மழை 27, 28, 29 3 நாட்களுக்கு குறைந்தபட்சம் 48லிருந்து 60 மணி நேரம் தொடர் மழை. 48லிருந்து 60 மணி நேரம் தொடர் மழை. இன்றைக்கு ஒரு நாள் வேதாரண்யத்தில் பெய்ததே அச்சமூட்டியிருக்கும் உங்களுக்கு. 18-20 சென்டிமீட்டர் வரை பொழிந்திருக்கிறது. ஆகவே இந்த அச்சமூட்டு மழை கண்டிப்பாக இதற்கே இப்படி இருந்தால் அது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அது 3 நாள் 2.5 நாளுக்கு குறையாமல் பொழியும். தொடங்குவது 26 இரவு மழை தொடங்குவது. 26 இரவு தொடங்கும் பொழுது அது எங்கே இருக்கும்? 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த நிகழ்வு. அதாவது 450-500 கிலோமீட்டர் தொலைவில் தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ 300வது கிலோமீட்டர் 27ஆம் தேதி வரும். 28ஆம் தேதி 150வது கிலோமீட்டருக்கு நெருங்கி வரும். அப்போது 26 தொடங்கும் மழை 27-28 தீவிரமாக இருக்கும். 27-28 தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆகவே இது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கடலோர மாவட்டங்களுக்குமே. சரி சார், என்ன சார் அந்த மாவட்டம் மட்டுமே சொல்லலை, இந்த புயல் எங்களுக்கு மழை கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுக்கும். தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மாவட்ட மக்களையும் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். பருவமழை தொடங்கியதும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாதுங்க. டிசம்பரில் 4 இருக்குது. இதே மாதிரி 4 கரை கடந்து உள்ளே போகுது. இந்த நிகழ்வு எங்கே கரை கடந்து எந்த ஊர் வழியாக போகுதுன்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க? திடீர்னு வாழை விவசாயிகள் எங்கள் ஊர் வழியாக போகுமா சார் ஐயோன்னு பயப்படுறாங்க. வாழை விவசாயிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆகவே இவ்வளோ நாளைக்கு முன்னாடியே சொல்லி உங்களை அச்சப்படுத்த விரும்பலை, தயவுசெய்து சொல்கிறேன். ஆனால் அச்சப்படும்படியான அதில் காற்று இல்லைன்னா கூட தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு புரிதல் இல்லாமல். வானிலை பாடம் பள்ளியில் சேர்த்தால் எனக்கு ஒரு நலமாக இருக்கும். ஆனால் வானிலை பாடத்தை பள்ளியில் சேர்த்தால் நாளே தானாகவே ஆர்வம் ஏற்படுத்தி கொண்டு பைத்தியம் முடிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் எத்தனை பேர் பைத்தியம் முடிச்சிருவாங்க பாருங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் திட்டு வர வாங்கணும் உங்கள்கிட்ட. வானிலையோட இயற்கை மாறுதலுக்கு ஏற்பட அவர்கள் இயற்கையை அழித்த காலத்தில் வானிலையை சொல்லும் பொழுது கொஞ்சம் உங்கள்கிட்ட பிரச்சனையும் ஏற்படும், புரிதல் இல்லாததினால். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்வு எங்கே போனாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆனால் இந்த நிகழ்வு போனிச்சு, இது எங்களுக்கு கொலை நிரப்பாமல் போயிட்டு சார், வேண்டாம் வார்த்தை. அடுத்த நிகழ்வு இருக்குது. டிசம்பர் முதல் வாரத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு நிகழ்வு இருக்குது. 5லிருந்து 13ஆம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு இருக்குது. அடுத்தபடியாக 13லிருந்து 24 ஒரு நிகழ்வு இருக்குது. கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்குது. இதில் முதல் 3 நிகழ்வு அதீத மழைப்பொழிவு நிகழ்வு, இதை விட கூடுதல் மழைப்பொழிவு நிகழ்வு. புரிஞ்சுங்க. அது எந்த மாவட்டத்து வழியினாலும் பூந்து தான் போகும் அரபிக்கடல் நோக்கி. ஆகவே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டும். உங்களுக்கும் ஏரி குளத்தை நிரப்பணும். இது நிரம்பலை, உடனே நிரம்பலை, இன்றைக்கே நிரம்பலைன்னு சொல்கிற வேதனையை தூக்கி எறிங்க. மழை பொடியும், பருவமழை இன்னும் 45 நாள் இருக்குது. தேதி இன்றைக்கி 17 தான் ஆகுது. இன்னும் 45 இல்லைன்னா கூட 40 நாளைக்கு மேலே இருக்குது பருவமழை. ஆகவே ஒரு நாள் மழையே இன்றைக்கு வேதாரண்யத்தில் 20 சென்டிமீட்டர் பெஞ்சு அச்ச உணர்வு ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த நிகழ்வுலாம் டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் உள்ளிட்ட வடகடலோரத்துக்கும் இப்போ பாருங்கள் டெல்டாவில் கொட்டி வச்சிருக்கு. ஆனால் எந்த தொலைக்காட்சியிலையும் பெரிதாக பேசப்படலை. ஆனால் சென்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு தான் பேசுவாங்க. பாருங்கள், அந்த நிகழ்வு சென்னைக்கும் மழை கொடுக்கும். அப்போ தான் பேசு பொருளாகும். சென்னைக்கும் மழை கொடுக்கும். 26ஆம் தேதி மழை வந்து சென்னைக்கும் கொடுக்கும், ராமநாதபுரத்துக்கும் கொடுக்கும், இடைப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. உங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது. தயவு செய்து மழை பெய்து விட்டது என்று, ஏரி குளங்கள் நிரம்பி விட்டது என்று நிம்மதியாக இருங்கள். நிரம்பி விடும் என்ற நிம்மதியாவது இருங்கள். புரியுதுங்களா? தேவையில்லாமல் குழப்பிட்டே இருக்காதீங்க. இப்போது இப்படித்தான் வேதாரண்யத்தில் மழை இல்லைனாங்க, இன்றைக்கி பெஞ்சிச்சு. இப்படி எல்லாருக்கும் பெய்யும் பொழுது தான் அனுபவம் தான் பாடம் கொடுக்கும். அனுபவம் பாடம் கொடுக்கும். அனுபவ பாடம் கிடைக்கும் வரை நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்பிக்கை ஏற்படுத்துவது என் வேலை, நம்பினால் நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு தான் போக வேண்டியிருக்கிறது. இணைந்தே இருங்கள். தொடர்ந்து வானிலை மாறுதல் அறிக்கையுடன், துல்லியத்துடன். நன்றி.